குணம். வெளியில் இருக்கிற அழகு, வெளியில் இருக்கிற வசீகரம், வெளியில் இருக்கிற அவங்க ஆடம்பரங்கள், வெளியில் இருக்கிற அலங்காரங்கள் வந்து உண்மையாக சொல்லப்போனால் அதுக்கு விலை கிடையாது. உண்மையான விலை எதுக்குன்னா உள்ளே இருக்குது. ஒரு பர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுக்கு விலைன்னு சொன்னால் பர்ஸுக்குள்ளே இருக்கிற காசுக்கு தான் விலை. உள்ளே இருக்கிற காசு காணாமல் போச்சுன்னா பர்ஸுக்கு என்ன இல்லை, எந்த விலையும் கிடையாது. அதே போல் தான் ஒரு மனுஷன் என்ன அலங்காரமாக வெளியில் இருக்கிறான், உள்ளே இருக்கிற குணம் சரியா இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சது. ஒரு குடும்பம் நடத்துறது கூட இன்றைக்கி நிறைய பேர் இதை விட்டுட்டு மற்ற எல்லாம் தேடுறாங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் தோற்றத்தை பார்க்குறாங்க, படிப்பை பார்க்குறாங்க, அந்தஸ்தை பார்க்குறாங்க, குடும்ப பின்னணி பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் குணம் எப்படின்னு என்ன பண்ணுறதில்ல, பார்க்குறதில்ல. அதை தான் விட்டுறாங்க, கோட்டை விட்டுறாங்க. குணம் எப்படி, குணம் சரியில்லை அப்படின்னா எந்த குடும்பத்தையும் யாரும் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குணம்தான் முக்கியம். குணம்தான் ஒரு மனிதனை வந்து யார் அப்படின்னு விலை உள்ளவனாக மாற்றுறது. வேல்யூ ஆஃப் அ பர்சன் இஸ் த கேரக்டர். கேரக்டர் தான் வந்து வேல்யூ. இந்த கேரக்டர் வந்து நம்ம பிள்ளைங்களில் வளர வேண்டும். நீங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து படித்தா இந்த இருதயத்துக்குள்ளேருந்து வெளியே வர்ற காரியங்களை குறித்து அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அங்கே வேதம் சொல்லுது, இருதயத்துக்குள்ளேருந்து என்னெல்லாம் வருதுன்னு கேட்டால் பொல்லாத சிந்தனை, கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள்லாம் புறப்பட்டு வருதான். இந்த புறப்பட்டு வர்றதெல்லாம் ஒரு மனுஷன் ஆவியானவருடைய துணையை கொண்டு அழிச்சிட்டு நல்ல குணசாலியாக மாறலை அப்படின்னா மனுஷனுக்கும் பிரியமாக வாழ முடியாது, தேவனுக்கு பிரியமாகவும் வாழ முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் பார்த்துருக்கேன், சில பேர் திருமணம் எல்லாம் நல்லா தான் பண்ணாங்க, ரொம்ப சீரும் சிறப்புமாக தான் பண்ணாங்க, எல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் அவங்களோட உண்மையான சுயரூபம் வெளியே வருது, அவங்களுடைய குணங்கள் வெளியே வருது, அவங்களுடைய அக்கிரம சிந்தைகள் வெளியே வருது, அவங்களுடைய பொல்லாத சுபாவங்கள் வெளியே வருது. அதை பார்த்த உடனே அதை எதிர்கொள்ளுகிற கணவன் அல்லது மனைவியால் தொடர்ந்து அவங்களோட வாழக்கூட முடியலை. வேண்டிய பணம் இருக்குது, வேண்டிய சொத்துக்கள் இருக்குது, வேண்டிய வசதிகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் குணம் சரியில்லைன்னு உடனே அவங்க சொல்கிறாங்க, என்னால் உன்னோட வாழவே முடியாது, ரொம்ப கஷ்டம், குடும்பம் நடத்தவே முடியாது, சிந்தனைகளில் நம்ம வந்து முன்னேறவே முடியாது, குடும்பத்தை முன்னால் நடத்தவே முடியாது. ஏன்னா குணத்தில் என்ன இல்லை, மாற்றம் இல்லை. குணம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயது முதல் நல்ல குணசாலிகளாக நம்ம பிள்ளைங்க மாறணும். நல்ல குணம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து தங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, தங்களுக்கு எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எவ்வளவு ஃபாலோவர் இருக்காங்க, இதில் இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர் இருக்காங்க, தாங்க எவ்வளோ இப்படி தான் அவங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அங்கே இன்ஸ்டாகிராமில் இவங்க காட்டுறதெல்லாம் எதை காட்டுறாங்க, அவங்க தோற்றத்தை தான் காட்டுறாங்க. இப்படி நின்று போஸு, அப்படி நின்று போஸு, கருப்பாக இருக்கிறாள் வெள்ளையாக காமிக்கிறாங்க, ஒல்லியாக இருக்கிறாள் குண்டா காமிக்கிறாங்க, குண்டா இருக்கிறாள் ஒல்லியாக காமிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்தா நடிகை மாதிரி தான் அவங்க தெரியுறாங்க. அந்த மாதிரி போஸை கொடுத்து நம்பவே முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்து வந்து காட்டுறாரு, இந்த மாதிரிலாம் என்னை ஃபோட்டோ எடுக்க வச்சாங்கன்னு. நானும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, நீங்களா அதுன்னு கேட்டேன். நீங்களா அந்த ஃபோட்டோவில் நீங்களா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுங்க ஆமாப்பா சார் நான் தான். என்னம்மா ஒன்றுமே தெரியல, நீ இருக்கிறதுக்கும் இந்த ஃபோட்டோவுக்கும் என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. பார்த்தா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ, இங்கே பார்த்தா பாவம் போல் இருக்குது, இதில் பார்த்தா பாவியாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தங்களை பிரதிபலிக்கிறதே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான். அதுக்கு அவங்க வஸ்திரங்களுக்கு செலவழிக்கிறாங்க, அலங்காரங்களுக்கு செலவழிக்கிறாங்க, தங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, அதை உட்காந்து திரும்ப ஃபோட்டோஷாப் பண்ணுறாங்க, அதை உட்காந்து மாற்றுறதுக்கு மூக்கு சைஸை மாற்றுறாங்க, காது சைஸை மாற்றுறாங்க, நெத்தி சைஸை மாற்றுறாங்க, கலரை மாற்றுறாங்க, டிண்ட்டை மாற்றுறாங்க, முடியை மாற்றுறாங்க, எல்லாம் மாற்றி யாருனே அடையாளம் காண முடியாத மாதிரி மாட்டி கீழே வந்து 1,00,000 லைக் வந்துருச்சு. அதில் நிம்மதி பெருமூச்சு விட்டு தூங்குறாங்க. தோற்றத்துக்கு தான் இன்றைக்கி விலையாக இருக்குது, தோற்றத்துக்கு தான். ஆனால் எதுக்கு உண்மையான ஒரு பர்சனுக்கு வேலைன்னு சொன்னால் தோற்றம் இல்லை, எது குணங்க. குணம். ஒரு வாலிப பிள்ளை நல்ல குணங்களில் வளரணும். வெளியில் பேக்கேஜிங் ரொம்ப நல்லா தான் இருக்குது, உள்ள என்ன நத்திங். நீங்கள் நிறைய பேரோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க, உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் கிடையாது அவங்க லைஃப்பில். ஆவியின் கனிகள் அவங்ககிட்ட கிடையாது. ஒரு அன்பாக இருக்கிறது, பண்பாக பேசுகிறது, தாழ்மையாக இருக்கிறது, உதவி செய்கிறது, உதாரத்துவமாக இருக்கிறது, அவங்களோட தாராளமயமாக இருக்கிறது, ஒன்றும் கிடையாது. உள்ளே திறந்து பார்த்தா வெறும் கஞ்சன்களாக தான் இருக்காங்க. அன்புன்றதே கிடையாது. வாயை திறந்தா கெட்ட வார்த்தை தான், வாயை திறந்தா கோபந்தான், வாயை திறந்தா எரிச்சல் தான், வாயை திறந்தா அவங்களுக்குள்ள அவ்வளோ. அப்போது தூரத்தில் பார்க்கும்போது பர்சனாலிட்டின்னு பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்குது. பர்சனாலிட்டி ஃபோட்டோக்கு சூப்பர் போஸ் தான், ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் வச்சுருக்காங்க. பட் வேர் இஸ் த கேரக்டர்? ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோ கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா?
குணத்துக்கு தானே கல்யாணம் ஆகணும், ஆளுக்கு தான் கல்யாணம். சரி, ஃபோட்டோவில் நல்லா மேட்சிங்காக இருக்காங்க, ஆள் மேட்ச் பண்ணால் ஒன்றும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ரியாலிட்டியில் என்ன இருக்குது, பேக்கேஜ் எல்லாம் ஃபுல்லாகவே அழுகி போயிருக்கு. த ஹோல் திங் இஸ் ராட்டன். அவங்களுடைய எண்ணங்களில் ஒரு சரியான ஒரு குணம் கிடையாது, பேச்சில் ஒரு நல்ல குணம் கிடையாது, செய்கையில் ஒரு குணம் கிடையாது. இப்படி ஒரு சமுதாயம் வளர்ந்து வருது. ஆனால் அவங்க எதில் தான் கவனம் செலுத்துறாங்கன்னா, தோற்றத்தில் தான் மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. இப்படி பொல்லாத புத்தியாக இருக்குது, எல்லாரையும் கடிச்சு கொதறோமே, இப்படி நம்ம அதுக்கு ஏதாவது வீடியோ இருக்கா? கிடையாது. அதெல்லாம் முக்கியம் இல்லை. எல்லாம் இந்த ஃபேஸ். இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது பாருங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் அவ்வளோ வேலை, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதே தான். அது கொஞ்சம் கீழே இறங்கினா உள்ள இருதயம் இருக்குது, அது மகா திருக்குள்ளதாக இருக்குது, மகா கேடு உள்ளதாக இருக்குது, மகா பொல்லாததாக இருக்குது. உள்ள விபச்சாரம், வேசித்தனம், களவுகள், பொய் சாட்சிகள் உள்ள ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. என்ன பயங்கரம் இது! என்ன கேட்குறதுக்கு எவ்வளோ வேதனை! நம்ம பிள்ளைங்க முகத்தில் மாத்திரம் அழகுள்ளவளாக இருந்தால் பத்தாது, எதுலேயும் அழகாக இருக்கணும். ஆமாம், அதுக்காக எல்லாரும் எல்லாம் பரட்டத்தலையாக வந்து குறைங்கட்டா சொல்ல, அப்படி சொல்ல. அதுக்காக யாருமே கொஞ்சம் நல்ல டீசெண்டாக இருக்கக்கூடாது, நல்ல க்ரூம்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. அழகு படுத்துங்க, ஆனால் எதை முதல்ல அழகுப்படுத்துங்க? எது சொன்னார்? ஒரு பாத்திரத்தை கழுவும் போது முதலாவது எதை கழுவுங்க? உள்ள கழுவுங்க. பாத்திரத்தின் உட்புறத்தை கழுவிட்டு கழுவுற போதே என்ன ஆகிடும்? வெளியே சுத்தமாயிடும். அது ரொம்ப முக்கியம். உள்ள கழுவாமல் வெளியே மட்டும் பாலிஷ் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை, அது விலை கொடுக்காது. நம்முடைய ஹார்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஹார்ட் இன்னைக்கு பிள்ளைகளுடைய இருதயங்கள் நல்ல இருதயமாக இருக்கணும், நல்ல பண்புகளோடு பிள்ளைங்க இருக்கணும், நல்ல குணம். அங்கே உத்தம குணம் போட்டிருக்கு. தீமோத்தேயுவை பற்றி பவுல் சொல்கிறார், அவனை போல என்னை போல மனதுள்ளவன் யாருமே அவனை போல யாருமே கிடையாது, அவன் ஒருத்தன் தான். உத்தம குணம். நம்ம பிள்ளைகளோட போய் பேசும்போது பழகும்போது என்ன இருக்கணும்? வெளியே வரணும் உத்தம குணம். பொல்லாத குணம் வெளியே வரக்கூடாது, உத்தம குணம். அவனுடைய கேரக்டர் வந்து ரிஃபைண்டாக இருக்கணும், ரிஃபைன்டு கேரக்டர். சகிப்பு, பொறுமை, அன்பு, தயவு, சமாதானம், அவங்களுக்குள்ள நீடிய பொறுமை, அவங்களுக்குள்ள நற்குணங்கள், அவங்களுக்குள்ள விசுவாசங்கள், நம்பகத்தன்மைகள், இதெல்லாம் இன்னைக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இது இல்லாமல் வெளியே இருக்கிற அலங்காரங்கள் மட்டும் போதாது. இன்னைக்கு கிருபையாக கர்த்தர் நம்ம பிள்ளைங்களுக்குள்ள நல்ல குணசாலிகளாக மாற்றணும். குணசாலியான ஸ்திரீயா, குணசாலியான கணவனா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? இந்த நாட்களை மாற்றணும். நம்ம ஜெபிக்கணும், கர்த்தர் கிருபையாக மனம் இறங்கி இந்த காரியத்தில் மாற்றணும். நான் சொல்லுவேன், இது வந்து நீண்ட காலத்துக்கு இது ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. குணத்தில் வேலை செய்யாத பிள்ளைங்க வருங்காலத்தில் வந்து அவங்க வந்து ஆசீர்வாதமான பிள்ளைங்களாக இருப்பாங்க என்பதற்கு எந்த உத்தரவாதமே கிடையாது. குணம் தான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதுதான் தேடுறாரு, மனிதனுக்கு முன்பாக அதுதான் பிரியமாக இருக்குது. நம்ம நிறைய வேலை எல்லாத்துலேயும் குவாலிட்டி பார்க்குறோம். நாம் ஒரு வருஷம் 2 வருஷம் போட போகிற ஒரு வஸ்திரத்துக்கு எவ்வளோ குவாலிட்டி பார்க்குறோம், எத்தனை கடை ஏறி இறங்குறோம், எப்படி தடவி பார்க்குறோம், எத்தனை கேள்வி கேட்குறோம், இது எவ்வளோ நாள் உழைக்கும், எப்படி துவைக்கணும், எல்லாமே கேட்குறோமா இல்லையா? குவாலிட்டி பார்க்குறோம், அதுக்கேற்ற விலையை கொடுக்குறோம். நான் சொல்லுவேன், துணிக்கெல்லாம் குவாலிட்டி பார்க்குறோம், நம்முடைய குணத்துக்கு என்ன குவாலிட்டி? நம்முடைய குணம் எப்படி குவாலிட்டியாக மாறப்போகுது? வேதம் சொல்லுது, எப்படிப்பட்ட குவாலிட்டியாக மாறணும்னா இயேசுவை போல மாறணும். ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல, அவரை போல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் மாறணும். எவ்ரிடே த கேரக்டர் மஸ்ட் பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். நமக்குள்ள அந்த உத்தம குணம் உண்டாக வேண்டும். அந்த குணம் வந்து எங்கே பாலிஷ் ஆகுதுன்னா தேவ பிரசன்னத்தில் தான். இயேசுவை நெருங்க தான் அது மாறுது. பிள்ளைங்க இயேசுனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக மாறணும். தினந்தோறும் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய குணங்களால் பிள்ளைங்க நிரம்பணும். நம்ம பிள்ளைங்களை பற்றி நம்ம சொல்லணும். அவங்க வளர 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 நல்ல குணசாலிகளாக மாறிட்டாங்க. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்குது, நல்ல குணம் இப்போ வந்துருச்சு. முன்னால் இருந்த பெருமை, அகந்தை, தேவையில்லாத பேச்சுக்கள், முன்னால் இருந்த வந்து பரிகாசங்கள் எல்லாம் ஒழிஞ்சு அவங்க they become more and more like Jesus. இயேசுவை போல மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. அவங்க சுபாவங்களுக்குள்ள ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட சாட்சியை நாம் சொல்லணும். பிள்ளைகளை குறித்து சாட்சி சொல்லணும், சுற்றி இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும். அந்த குணம் அவ்வளவு நல்ல ஒரு குணம் என்று சொல்லணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க நற்குணசாலிகளாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே.